அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் எங்களோட 12வது லெசன் மௌசூஃப் சிஃபா. ஓகேயா, முதாஃபிலே படித்தோம். அது இதாஃபான்னு சொல்கிறேன். இது மௌசூஃப் சிஃபா முதாஃபிலே அளவுக்கு குர்ஆனில் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் இதுவும் ஓவராலாக நிறைய குர்ஆனில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். ஓகே, மௌசூஃப் சிஃபான்றது ஒரு சிம்பிளான கன்செப்ட் தான். எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால், சிகப்பு சிகப்பு வண்டி என்று வைங்களேன். அப்போ அந்த வண்டியோட ஒரு சிஃபத்து தான் சிகப்புன்றது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்கிலீஷில் நாங்கள் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். ஸோ இது ஒரு விஷயத்திட ஒரு சிஃபத்தை இல்லாட்டி ஒரு விஷயத்திட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது மௌசூஃப் சிஃபா. ஸோ சிஃபான்றது சிஃபத்து, மௌசூஃப் என்றது அது. இப்போ சிகப்பு வண்டி என்றால் சிகப்புன்றது சிஃபா, வண்டி என்றது மௌசூஃப். ஓகேயா, ஸோ இதுதான் சிம்பிள் ஐடியா. ஓகேயா, ஓகே. இப்போ கிராமட்டிக்கலி இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்றதை பார்ப்போம். ஓகே, அதுக்கு முந்தைய ஒரு சின்ன விஷயம். நாங்கள் தமிழில் எப்படி சொல்லுவோம்னா, சிகப்பு கார்ன்ட்டு சொல்கிறேன். சிகப்பு கார்ன்ட்டு தான் சொல்லுவோம். சோப்பு கார், சிம்பிளாக சொல்கிறேன்னா சோப்பு கார். ஸோ சோப்பு கார் என்ற போக்கில் நாங்கள் அதோட சிஃபாவை முன்னுக்கு சொல்லுவோம். சரியா, கார் என்றது பின்னுக்கு வரும், சிஃபா முன்னுக்கு வரும். ஆனால் அரபியில் என்ன மெத்தடுன்னு சொன்னால், முதல்ல மௌசூஃப் வரும், சிஃபா பிறகு தான் வரும். அப்படின்னு சொன்னால் அரபில் இதே சொல்கிறேன்னு சொன்னால் எப்படி வரும் என்றால் கார் சிவப்புன்னு தான் வரும். ஓகே, அப்போ மௌசூஃப் சிஃபா வரப்போக்கில் தமிழுக்கும் அரபுக்கும் இருக்கிற வித்தியாசம், தமிழில் சிஃபா முதல்ல இப்போ இங்கிலீஷில் ரெட் கார் என்று சொல்ல போகல, ரெட்ன்றது முதல்ல சிஃபா முதல்ல மௌசூஃப் பின்னுக்கு வரும். ஆனால் அரபில் அப்படி இல்லை, கார் ரெட் அப்படி தான் வரும். அப்படின்னா கார் சிவப்பு அப்படின்னா சிஃபா மௌசூஃப் முதல்ல சிஃபா பின்னுக்கு வரும். இதை கொஞ்சம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இது சரியான முக்கியம், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, இதை எப்படி நினைவு வச்சுக்கொள்ள ஒரு ஈஸி மெத்தடுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சும்மா சிவப்பு கார் என்று வைங்களேன். அப்போ நாங்கள் எப்படி வாசிப்போம் என்று சொன்னால், தமிழில் சரி இங்கிலீஷில் சரி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் வாசிப்போம். ரெட் கார்ண்டா ரெட் முதல்ல வரும், கார் முதல்ல வரும். ஆனால் இதே நீங்கள் அரபில் யோசிங்க, அரபில் எப்படி வாசிப்பீங்க? நீங்கள் முதல்ல ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தான் வாசிப்பீங்க. அப்போ கார் ரெட்னு தான் வரும். ஸோ அதே ஆர்டருக்கு தான் அவங்க எழுதுகிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ளேயும் அது பக்கம் இருக்குது, அதை பக்கத்துக்கு நீங்கள் அதை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ட்ரான்ஸ்லேட் சரியாக வரும். சரியா, ஸோ அரபில் நாங்கள் ரைட்லேருந்து லெஃப்டில் போதுறோம், தமிழ் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறோம். ஸோ அதை நினைச்சுக்கோங்க. ஈவன் முதாஃபிலேக்கே அப்படித்தான் இதை கன்செப்ட் வருது. ஏண்டா இப்போ நான் சொல்ல ரசூலுல்லாஹி என்றா அல்லாவுடைய ரசூல், ஆனால் அரபில் ரசூலுல்லாஹி அல்லாஹ் என்ற வார்த்தை பிறகு தான் வருது, ரசூல் என்றது தான் முன்னுக்கு வருது. சரியா, அப்போ நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூட அல்லாவுடைய ரசூல் நாங்கள் பின்னுக்கு கேட்குறத முன்னுக்கு எடுக்கிறோம். இதே மாதிரி தான் மௌசூஃப் சிஃபாலேயும் நீங்கள் பின்னுக்கு கேட்குறத நீங்கள் முன்னுக்கு போடணும், சிஃபா பின்னுக்கு தான் வரும். ஓகே, இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஓகே, இப்போ நாங்கள் டாப்பிக்கு போவோம். ஓகே, மௌசூஃப் என்ற நினைக்கி தானே கார் என்று வைங்களேன். கார் இது மௌசூஃப் நார்மல் மௌசூஃப் சிஃபா வரப்போக்கில் ஒரு மௌசூஃப் தான் இருக்கும். ஓகேயா, அது ஒன்றாவது விஷயம். இந்த அரபில் மௌசூஃப் முதல்ல வரும், கார் சிவப்புன்னு தான் வரும். ரெண்டாவது விஷயம், ஒரு மௌசூஃப் தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் சிஃபா 2-3 வரையிலும். எக்ஸாம்பிள், வேகமான சிகப்பு கார், 2 சிஃபா வருது. வேகம் என்றது ஒரு சிஃபா, சிவப்பு என்றது இன்னொரு சிஃபா, கார் தான் மௌசூஃப். சரியா, அப்போ சிஃபா 2-3 வரையிலும், 2-3-4 வேணி மட்டும் வரையிலும். ஆனால் மௌசூஃப் ஒன்று தான் வரும், அது ஒன்றாவது. ரெண்டாவது எப்பயுமே மௌசூஃப் அரபில் ஃபஸ்ட்டுக்கு வரும். ஸோ மௌசூஃபை பற்றி என்ன நினைவச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் 2 விஷயம் நினைவச்சுக்கொள்ளணும். மௌசூஃப் முதலாவது வரும், ரெண்டாவது மௌசூஃப் ஒன்று தான் வரும். ஓகேயா, அதை நினைவச்சுக்கோங்க. ஓகே, சிஃபா
சிஃபா வரப்போகல சிஃபா வந்து ஒன்றுக்கு மேலே வரையலும். ஓகேயா, முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி வேகமான சிகப்பு கார். ஸோ ஒன்றுக்கு மேலே வரையலும். ரெண்டாவது விஷயம், மௌசூஃபுக்கு பொறவு தான் சிஃபா வரும் மரபில். ஸோ அதே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மூணாவது வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ முதாஃபிலே உங்களுக்கு நினைவிக்குதா, ரெண்டு பேரும் கிட்டே தான் நீக்கணும். ஆனால் மௌசூஃப் சிஃபாய்க்குதே கிட்டேக்க தேவையில்லை. மௌசூஃபை சொல்லிட்டு, இப்போ குர்ஆனில் மௌசூஃபை சொல்லிட்டு சிஃபாவை வந்து இடையில என்ன சரி சொல்லிட்டு சிஃபாவை வந்து லேட்டாகவே சொல்லே மேலும். ஸோ எக்ஸாம்பிள், காரன்னு சொல்லிட்டு, அரபில் நான் சும்மா சொல்கிறேன், காரன்னு சொல்லிட்டு சையாரை தான் வேர்ட் காருக்கு சையாரன்னு சொல்லிட்டு அதை பற்றி வேறு என்ன சரி பேசிட்டு சரியா அதை சோப்புன்றது லேட்டாக சொல்லே மேலும். ஸோ அது சுட்டியும் அது வந்து அது கிட்ட ஈக்கணும் இல்லை. முதாஃபிலே ரெண்டு வார்த்தையும் ரெண்டு இசுமும் கிட்ட ஈக்கணும். இது நாங்கள் இசும் தானே படிக்கிறோம். மௌசூஃப் சிஃபாட இசும் ரெண்டு கிட்ட ஈக்க தேவையில்லை. இதை நாங்கள் குர்ஆனில் படிக்க போகல, நாங்கள் இன்ஷால்லா டீப்பாக படிப்போம். ஓகே. இப்போ கடைசி தான் ஆக முக்கியமான பாயிண்ட். ஓகே, மௌசூஃப் சிஃபால ஆக முக்கியமான பாயிண்ட். இப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, நாங்கள் ஏன் இந்த 4 சிஃபத்து படிக்க வேண்டிய நினைவுக்கு தான் நாங்கள் படித்தோம். இசுமில் 4 சிஃபத்து இருக்குது. முதல்ல அதுக்கு ஒரு நிலைமை, அதுக்கு ஒரு ஜெண்டர் ஆனா பெண்ணன்றது, அதுக்கு ஒரு நம்பர் உண்டாம் நிறைவான்றது. 4வது படித்தோம், அதுக்கு குறிப்பிட்டது இல்லையா பொதுவாக. இது 4 சிஃபத்தும் படித்தோம். நினைவுதா ஆக முக்கியமானது. இது மட்டும் தெரிஞ்சு கொண்டாலும் போது நீங்கள் மௌசூஃப் சிஃபால மௌசூஃப்ட 4 சிஃபத்தும் மௌசூஃப் என்ற இசும்ட 4 சிஃபத்தும், அதுக்கப்புறம் சிஃபாவும் ஒரு இசும் தானே, இது ரெண்டும் இசும் தானே. சிஃபாவுடைய இசும்ட 4 சிஃபத்துன்னு சொல்கிறேன், 4 தன்மைகளும் சரியா. இப்போ சிஃபா ஓகே, மௌசூஃபுடைய 4 தன்மைகளும் சிஃபாவுடைய 4 தன்மைகளும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும். அப்படி ஈக்குவல் ஆகினா தான் இது வந்து மௌசூஃப் சிஃபா என்று கருதப்படும். ஓகேயா, இது நல்லா நினச்சிக்கோங்க. எனது மௌசூஃப் என்ற இசும்ட 4 தன்மைகளும் சிஃபா என்ற இசும்ட 4 தன்மைகளும் ரெண்டும் மேட்ச் ஆகினா தான் இது மௌசூஃப் சிஃபா என்று கருதப்படும். ஓகே, இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் 6 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க விளங்கி கொள்றதுக்கு. இந்த 6 எக்ஸாம்பிளையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து வரும் இந்த மௌசூஃப் சிஃபா என்னன்னு சொல்லி. ஓகே, முதலாவது எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க, கிதாபுன் சகீருன். ஓகே, சகீரண்டா சின்னன்னு வைங்களேன், ஸ்மால் சின்ன. கிதாபுன்னா உங்களுக்கு தெரியும் புஸ்தகம். ஓகே, கிதாபுன் சகீருன் என்றா நாங்கள் என்ன சொன்னேன், மௌசூஃப் தான் முதல்ல வரும், சிஃபா லேட்டாகி தான் வரும். இப்போ நாங்கள் சொன்னோம் என்ன, நாங்கள் தமிழில் சொல்ல போக சிறிய புஸ்தகம் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அரபில் வந்து கிதாபுன் சகீருன், கிதாப் தான் முதல்ல வருது. ஓகேயா, ஸோ கிதாபுன் என்ன போல கிதாப் தான் முதல்ல வருது. கிதாபுன் சகீருன் புஸ்தம் சிறுசு என்று தான் அரபில் இருக்குது. நீங்கள் வாசிக்கல லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வாசிங்க, அப்போ சிறிய புஸ்தகம். ஓகே, இப்போ இது 2ல் 4 தன்மைகளை பார்ப்போம். ஓகேயா, கிதாபுன் என்ற கொல கிதாபுன் வந்து ரஃபா. ஓகேயா, புன் சவுண்ட் சுட்டியும் ரஃபா ஒன்றாவது. 2வது கிதாபுன் என்றால் ஒரு புஸ்தகம். ஓகேயா, 3வது வந்து இதுக்கு பெண் என்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லை, அப்போ கிதாபுன் வந்து ஆனாயிக்குது. 4வது அல் கிதாபு இல்லை, இது வந்து கிதாபுன், அப்போ வந்து இது வந்து பொதுவாகிக்குது. 4 தன்மை நினைவுக்கு தானே. 1வது ரஃபா, 2வது ஆனாயிக்குது, 3வது ஒண்டாயிக்குது, 4வது இது வந்து பொதுவாகிக்குது. இதை 4 தன்மையும் அதில் சிஃபாக்கும் நீக்கணும். மௌசூஃபுடைய 4 தன்மையும் சிஃபாக்கும் நீக்கணும். இப்போ சிஃபா என்னது, சகீருன் தான் சிஃபா. சகீருன் வந்து சிஃபா. சகீருன் பாருங்கள், 1வது அது வந்து ரஃபா, ஏன்னா சகீருன் தானே, அது ரஃபா. 2வது அது வந்து ஆனாயிக்குது, பெண் என்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை, அப்போ ஆனாயிக்குது. 3வது அது ஒண்டாயிக்குது, என்ன ப்ளூரல் பன்மைன்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லை, அப்போ அது ஒண்டாயிக்குது, சகீருன். 4வது வந்து அல் சகீரு இல்லை, சகீருன், அப்போ வந்து அது வந்து பொதுவாகிக்குது. ஸோ கிதாபுடைய 4 தன்மைகளும் சகீருன் என்ற 4 தன்மையும் மேட்ச் ஆகுது, ரெண்டும் ஒன்றே தான். அப்போ வந்து இது வந்து மௌசூஃப் சிஃபா என்று கருதப்படும். அதை
அதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக். ஓகேயா? ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். கிதாபானி சகீரானி. ஓகேயா? கிதாபானி என்றால் அதே தான், இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. கிதாபானி என்றால் 2 புஸ்தகம். அப்போ கிதாபானி சகீருன் ஆனி என்றால் அடுத்தது ரஃபா. உங்களுக்கு தெரியும் தானே? கிதாபானி என்றால் ரஃபா ஆகிக்குது. அப்போ வந்து கிதாபானி சகீரானி. அப்போ வந்து கிதாபானி என்றால் 2 புஸ்தகம். அப்போ அது ரஃபா ஆகிக்குது. 2 புஸ்தகம், நம்பர் 2 ஆகிக்குது, ஆன் ஆகிக்குது. அடுத்தது வந்து அது எனது பொதுவாகிக்குது. ஸோ சகீருன் கிதாபானி சகீருன் என்று சொன்னால் பிள்ளை அது மௌசூஃப் சிஃபா மாறப்போகல. கிதாபானி சகீரானி. சகீரானி பாருங்கள், அதுவும் வந்து ரஃபா ஆகிக்குது, 2 ஆகிக்குது, நம்பர் வந்து 2 ஆகிக்குது சகீரானி. அதுக்கப்புறம் 3வது வந்து அது ஆன் ஆகிக்குது, 4வது வந்து பொதுவாகிக்குது. அப்போ நீங்கள் அதே உங்களுக்கு மாற்றி சொல்லணுமெண்டா, இப்போ நசுபிலாடி ஜர்ராக்கணுமெண்டா கிதாபைனி. அப்போ வந்து நசுபிலாடி ஜர் தானே, கிதாபைனி சகீரைனி, கிதாபைனி சகீரானி என்றா பிழை. ஓகேயா? பிழைன்னு சொன்னால் அது மௌசூஃப் சிஃபாவாக மாறாது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்திருக்கும் என்று சொல்லி. ரைட், 3வது தான் கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகேயா? 3வது எக்ஸாம்பிள் ட்ரிக்கி. சரியா? இது தான் கொஞ்சம் நல்ல நினைச்சுக்கணும். பாருங்கள் என்ன எக்ஸாம்பிள் என்று. குத்துபுன் சகீரத்துன். குத்துபுன் சகீரத்துன். ஓகே, குத்துபுன் என்ற போக்கல இப்போ இவங்க 4 தன்மை என்ன ஒன்றாவது. குத்துபுன் என்ற போக்கல இவர் வந்து ரஃபா ஆகிக்கிறார், உன் சவுண்ட் ஆகிக்குது. 2வது இவர் ஆனா பெண்ணா, இது கொஸ்டின். சரியா? குத்துபுன் என்ற போக்கல அவங்களுக்கு நினைவுக்குதா, இது வந்து புரோக்கன் ப்ளூரல். அப்படி என்றால் புஸ்தகங்கள். குத்துபுன் என்றால் புஸ்தகங்கள். புரோக்கன் ப்ளூரல் வந்து நாங்கள் சிங்குலர் ஃபெமினா, அப்படி என்றால் ஒருமை பெண் என்று தான் ட்ரீட் பண்ணோம், ஒரு பெண் என்று தான் ட்ரீட் பண்ணோம். அப்போ வந்து இது ரஃபாவாகிக்குது, அடுத்தது பெண் ஆகிக்குது, ஒன்றாகிக்குது, ஒரு பெண். சரியா? அடுத்தது வந்து பொதுவாகிக்குது. அதில் காம்ப்ளிகேஷன் இல்லைண்டா. அல் வந்து இல்லை, அழுக்கு குத்துபுன்னு வந்து இல்லை, குத்துபுன்னு தான் வந்துக்குது, அது பொதுவாகிக்குது. ஸோ அதை மறக்கக்கூடாது. நாங்கள் சிங்குலர் ஃபெமினன், ஒருமை பெண் ஆகிக்குது, அதை மறக்க வேணாம். ஓகேயா? அப்போ இதை மட்டும் கிளியர். இப்போ நாங்கள் பார்ப்போம் இதோட சிஃபா எப்படி என்று சொல்லி. சிஃபா வந்து சகீரத்துன் நினைவுக்குதா, முஸ்லிமத்துன். முஸ்லிமத்துன் என்றால் எப்படி வரும்? ஒரு பெண் தானே. சகீரத்துன் முஸ்லிமத்துன் என்றால் ஒரு பெண். சரிதானே? 2வது வந்து அவ ஒன்று பெண், ரஃபா பொதுவாகிக்குது. இது 4 மெச் ஆகுது. விளங்கித்தானே? அப்போ சகீரத்துன் இந்த குத்துபுன் என்று ப்ளூரல் என்று சொல்லி சகீரத்துன் சகீராத்துன் என்று வராது. ஏண்டா வந்து குத்துபுன் என்று வரப்போக்குள்ள அது வந்து சிங்குலர் ஃபெமினா, ஒரு பெண்ணாக ட்ரீட் பண்ண சுட்டியும் அதோட சிஃபாவும் சிங்குலர் ஃபெமினாக தான் இருக்கும். அப்படின்னா முஸ்லிமத்துன் பேட்டர்னில் சகீரத்துன் என்று வந்திருக்குது. நீங்கள் நினச்சிங்கண்டா நிறைய புஸ்தகம் தானே சகீராத்துன் முஸ்லிமாத்துன் என்ற பேட்டர்னில் சகீராத்துன் என்று வரணும் என்று இல்லை, அப்படி நினைக்க இல்லை. அது அப்படி வந்தால் பிள்ளை. ஓகேயா? இது தான் இதை ரூலை நினைவு வச்சுக்கோங்க. ஓகேயா? ரைட். ஓகே, அடுத்த 3 எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். அல் அகீபத்து அல் கபீரத்து. ஓகேயா? கபீர் என்றால் தெரிந்தானே பெருசு, அல் அகீபத்து என்றால் பேக். ஓகே, அல் அகீபத்து என்று போகல, அது ஆல்ரெடி பெண் ஆகிக்கிறா. ஏன் எப்படி பெண்? அது தாமரை பூத்தா ஆகிக்குது, அது தா வந்தால் பெண். அப்போ அந்த பேக் வந்து ஜென்ரலாகவே ஒரு பேக்காக இருந்தாலும் அது பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணப்படும் அரபில் வந்து. அப்போ அகீபத்து என்றது ஒரு பெண். சரியா? ஒன்று பெண் பால், 3வது ரக்ஃபா ஆகிக்குது, அடுத்தது இது வந்து குறிப்பிட்டது அல் வந்திக்குது. அப்போ அதோட சிஃபாவும் இது 4 தன்மைகளும் அதோட சிஃபாக்கும் இருக்கும். சிஃபா என்னன்னு பாருங்க, அல் கபீரத்து. அல் கபீரத்து. அப்போ அதை வந்து கபீரத்து என்னக்குள்ள அது வந்து ஒன்றாயிக்குது. சரிதானே? 2வது வந்து அது வந்து பெண்ணாயிக்குது. ஏண்டா அது தூ என்றது அது தாமரை பூத்தத்தை அது பெண்ணாக்குது, கபீரத்து. 3வது வந்து அது வந்து ரஃபா ஆகிக்குது. அடுத்து அல் வந்திக்குது. ஏண்டா மௌசூஃபுக்கு அல் வந்தா சிஃபா, மௌசூஃப் வந்து குறிப்பிட்டதாக இருந்தால் சிஃபாவும் குறிப்பிட்டதாக இருக்கணும். அப்போ அல் வந்து சுட்டியும் இதுக்கும் அல் வந்திக்குது. ஸோ அப்போ வந்து அது பெரிய பேக் தான் முதல்ல வருது, பெருசு பின்னுக்கு வருது. நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள பெரிய பேக், பெரிய பேக்னு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேயா? அதில் 2வது எக்ஸாம்பிள் பாருங்க, அது லேசி. அல் ஹக்கீபத்தானி அல் கபீரத்தானி. ஓகேயா? முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைன் முஸ்லிமத்தைன் தானி.
ஸோ ஹக்கீபத்தானி 2 பேக் சரியா. அப்போ கபீரத்தானி அது அதோட சிஃபாவும் 2ஆக மாறுது, கபீரத்தானியாக மாறுது. முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி. ஸோ இப்போ அது எங்களுக்கு நசுப் ஜர்ராக்கணும் என்றால் அல் ஹக்கீபத்தெய்னி என்றால் அல் கபீரத்தெய்னி. ஸோ அதே பேட்டர்னுக்கு வரணும். அது சரியான லேசி. 2 சுட்டியும் இது 2ஆக மாறிச்சு. அடுத்து எல்லாமே பெண், அதெல்லாம் சேம். ஓகே, 3வது பார்ட் தான். 6வது எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும். அல் ஹக்காயிபு. ஓகேயா, அல் ஹக்காயிபு என்றது புரோக்கன் ப்ளூரல், பேக்ட புரோக்கன் ப்ளூரல். ஸோ அப்போ அதை வந்து சிங்குலர் ஃபெமினாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணணும் சரியா. அப்போ அதோட ப்ளூரல் எப்படி வரும்? அப்போ நீங்கள் நினைக்கணும் கபீரத்து, கபீரத்தானி, கபீராத்தும் அப்படி வரும் என்று இல்லை. ஏண்டா வந்து அவரை சிங்குலர் ப்ளூரலை தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ சிங்குலர் ஃபெமினாக தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேயா. இப்போ இதில் புரோக்கன் ப்ளூரல் சுற்றி இவரோட சிஃபா வந்து கபீரத்து, அல் கபீரத்து, அல் கபீரத்து என்று தான் வரும். எப்படி இவரோட சிங்குலர் வேர்ஷனுக்கு அப்படின்டா பேக் என்ற போக்கில் சிங்குலர் வேர்ஷன் இன்ச்சு பேக்கில் ஒரு அல் ஹக்கீபத்துக்கு அல் கபீரத்து தான் வந்துச்சு. அல் அல் ஹக்காயிபுக்கும் அல் கபீரத்து தான் வரும். ஏண்டா வந்து அது புரோக்கன் ப்ளூரல் சுற்றியும் உடஞ்ச பன்மை சுற்றியும் அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து எங்களோட சிஃபாவை பன்மையாக்குறது இல்லை. இந்த உடஞ்ச பன்மை ஒரு பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணப்படும். ஸோ அதோட ஆன்சரும் அல் கபீரத்து என்று மட்டும்தான் வரும், கபீராத்துன்னு என்று வராது சரியா. அல் கபீரத்து என்று தான் வரும். ஸோ இந்த கன்செப்டை கொஞ்சம் அவ்வளோ கஷ்டம் இல்லை சரியா. அதை நீங்கள் அதை முதல்ல படித்தது ஒலிக்குது, இப்போ தான் அதெல்லாம் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் இது லேசாகிக்கும். ஸோ அதுவரை சரியாக படிக்காட்டி நீங்கள் திருப்பி போய்ட்டு அதுவரை பார்க்கணும், இல்லாட்டி வந்து இது தலைகேறாது. ஸோ அதை சுற்றியும் அந்த 4 தன்மைகளை கட்டாயம் நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மௌசூஃப் சிஃபா முதாஃபிலே சரி லேசி சரியா. இந்த மௌசூஃப் சிஃபா வந்து நீங்கள் ட்ரிக்கி வந்து இந்த 4 தன்மைகளை என்னது இஸ்முடைய 4 தன்மைகளை மேட்ச் பண்ணணும். ஓகேயா. அதுக்கப்புறம் அடிஷனல் நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மௌசூஃப் வந்து என்னது ஒரு ப்ரோனவுனாக ஈக்கலாம் அப்படின்ற ஹுவா ஹுமா ஹும் இஹுமா உம்மா உன்னா அந்த அந்துமா அந்துமா அந்தி அந்துமா அந்துள்ள இதோண்டா ஈக்கலாம். அதுக்கப்புறம் பாயிண்டர் ஆயிக்கலாம், அதை நாங்கள் முன்னுக்கு படிப்போம். அல்லதி பாயிண்டர் என்று சொன்னால் அல்லது இல்லை, ஹாதா ஹாதி ஆதானி தாலிக்க தானிக்க உலாய்க்க இதுவெல்லாம் வந்து பாயிண்டர்ஸ் இதாக ஈக்கலாம். அதுக்கப்புறம் அல்லதி அது ஐசும் மௌசூல் இதெல்லாம் முன்னுக்கு நாங்கள் படிப்போம். இதுவெல்லாம் ஈக்கலாம் சரியா. அடுத்தது வந்து சிஃபாவும் வந்து ஒரு பேராக ஈக்கலாம், ஒரு ப்ரோனவுனாக ஈக்கலாம், ஒரு பாயிண்டராக ஈக்கலாம். அடுத்தது வந்து இம்பார்ட்டன்டாக சொல்லிக்கிறாங்க. அதை 2 பெருசாக தலைக்கெடுக்க தேவையில்லை. அது எப்படியுமே எங்களுக்கு குருவான உத போகல அதெல்லாம் தேவைப்படுறது. ஏன்னா குருவானில் ஆல்ரெடி வார்த்தை ஈக்குது, அதை நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தானே எங்களோட ஒப்ஜெக்டிவ். ஸோ அது சுற்றி அது பாயிண்ட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. கடைசி பாயிண்ட் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து என்ன புரோக்கன் ப்ளூரல், உடஞ்ச ப்ளூரல் சிங்குலர் ஃபெமினன் அப்படி என்று சொன்னால் ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். அவட சிஃபா வரப்போகலை. மௌசூஃப் வந்து புரோக்கன் ப்ளூரலாக இருந்தா, உடஞ்ச ப்ளூரலாக இருந்தா, உடஞ்ச பன்மையாக இருந்தால் அதை வந்து அதோட சிஃபா வந்து சிங்குலர் ஃபெமினன் அப்படின்னா ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். இவ்வளோ தான் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதை எக்ஸாம் இது என்னது அசைன்மெண்ட்ஸ் செய்ய போகல இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு லேசாகிடும் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் துவா கேட்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எங்களுக்கு எல்லாருக்கும் லேசாகணும் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ். இது சூரா ஃபாத்தியால மிகுது இது மௌசூஃப் சிஃபா சரியா. நீங்கள் நினைக்காத மாதிரி இருக்குது. நீங்களே யோசிப்பீங்க அது தாரு மௌசூஃப் தாரு சிஃபான்னு கண்டுபிடிச்சிக்கொள்ள இல்லை. நான் முத சூரா ஃபாத்தியால மௌசூஃப் சிஃபாவை கேட்க போகல எனக்கு சும்மா அப்படியே ஷொக் ஆகிட்டாடு. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிராமர் இதுக்குள்ளே வச்சுக்கிறாண்டு. ஸோ அது சரியான இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடும் தான், இன்ட்ரெஸ்டிங். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் போகல படிப்போம் சூரா ஃபாத்தியாவுக்குள்ளே இருக்கிற மௌசூஃப் சிஃபா என்னண்டு. முதாஃபிலேயும் நான் ஒன்று சொன்னேன், ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யாருக்கு சரி ஏழுமெண்டா சூரா ஃபாத்தியாவில் நீங்கள் என்ன சரி வேறு முதாஃபிலே கண்டுபிடிச்சிங்கண்டா இன்னும் மீக்குது கண்டுபிடிச்சிங்கண்டா ப்ளீஸ் இன்ஷா அல்லாஹ் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க. கொஞ்சம் உற்சாகமாயிக்கும் அடுத்தவங்களுக்கும். அது ரூல்ஸ் நினைவுக்கு தானே முதாஃபிலே ரூல் என்ன முதாஃபிலேட ரூல் என்ன அதில் சூரா ஃபாத்தியாவில் கண்டுபிடிச்சிங்கண்டா ஒரு முதாஃபிலே இன்னும் கூட தலைக்கு வர டிரான்ஸ்லேஷனோட போடுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு திருத்திக் கொள்ளையிலும்.
உங்களோட நீங்கள் கண்டுபிடிச்சது இன்ஷா அல்லாஹ் இங்கே குரூப்பில் போடுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.